வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு வந்த அதிர்ச்சி செய்தி. இன்று காலையில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எனது அண்ணன் என்றும் திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார். டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நினைத்தால் என்னை இணைத்துக் கொள்வார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருந்தார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் நாம் கேட்டபொழுது அதற்கு ஒரே வார்த்தையில் பதிலளித்து விட்டார். நான் அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை. அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு தீர்மானத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். மீண்டும் அவரை இணைப்பது பற்றியான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் நான் கூற முடியாது என்று தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் மீண்டும் வந்தால் மீண்டும் அதிமுகவில் கிளர்ச்சி ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் எடப்பாடிக்கு இருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் திமுக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 40 இடங்களில் திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் வெற்றியடைந்ததற்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் திமுகவின் மீது அதிக அளவு நம்பிக்கையும் அவர்களது ஆட்சி செழிப்பாக இருக்கிறது என்ற காரணம் கிடையாது. அதிமுக தனித்தும் பாஜக கூட்டணி தனித்தும் ஓபிஎஸ் பிரிந்தும் அமமுக பிரிந்தும் செயல்பட்டதன் காரணமாகத்தான் அதை நமக்கு சாதகமாக திமுக பார்த்து கொண்டது. அதனால் திமுக வெற்றியடைந்தது. இந்த முறை டிடிவி தினகரன், பாஜக, பாமக அனைத்து கட்சிகளும் அதிமுகவின் தலைமையை ஏற்றுவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து முடிவெடுக்க முடியாது என்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்து விட்டார். இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் இணைத்தால் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியுமா, அல்லது அவர் இணைத்தால் எடப்பாடியின் பதவி பாதிக்கப்படும் என்று நினைத்துதான் அவர் அதிமுகவில் இணைப்பதற்கு தயங்குகிறாரா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.